கடுமையாகும் கரூர் தேர்தல் களம். தற்போது யார் முந்துகிறார்கள் அப்படிங்கறத விரிவா இந்த யார் வெல்ல வாய்ப்பு பகுதியில நாம இப்போ அலச போறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணியில இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சி சார்பா ஜோதிமணி இந்த தொகுதியில போட்டியிட்டாங்க. அப்போ அவங்க 6.95 லட்சம் வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கட்சி வேட்பாளரான தம்பிதுரை 2.75 வாக்குகள் மட்டுமே பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. அந்த தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் லிஸ்ட்ல ஜோதிமணியும் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படியான வெற்றியை கடந்த முறை பதிவு செய்த ஜோதிமணி மீண்டும் கரூர் தொகுதியில களம் காணுவதால இது முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது. 2024ஆம் ஆண்டு கரூர் மக்களவை தொகுதியில போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக இம்முறை கரூர் தொகுதியை கைப்பற்ற காய் நகர்த்துச்சு. ஆனா காங்கிரஸ் தலைமையோட மிக நெருக்கமா இருந்த ஜோதிமணி கரூர் தொகுதியை தன்னிடமே தக்க வச்சுக்கிட்டாங்க. குறிப்பா ஜோதிமணிக்காக தான் கரூர் தொகுதியே நாங்க கேட்கிறோன்னு காங்கிரஸ் தீவிரமா பேச்சுவார்த்தையும் நடத்துச்சு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. இந்த நிலையில தான் திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பா ஜோதிமணி மீண்டும் இங்கு போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பா தங்கவேல், பாஜக சார்பா செந்தில்நாதன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா கருப்பையா ஆகியோர் களத்துல இருக்காங்க. கடந்த முறை தேர்தலில் ஜோதிமணி வெற்றி பெற்றது எப்படி? 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பா தம்பிதுரை வெற்றி பெற்றாரு. ஆனா அவர் எம்பியா இருந்த காலகட்டத்தில் தொகுதிக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா ஒரு எம்பியா தொகுதிக்குள்ள வெறும் நாடக மேடையை மட்டும்தான் கட்டி இருக்காரு அப்படின்னு அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜோதிமணியை விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. இப்படியான மனநிலையில தான் அந்த தொகுதியில் இருந்த மக்களுமே இருந்தாங்க. இந்த நிலையில தான் மீண்டும் அதிமுக சார்பா தம்பிதுரை 2019ஆம் ஆண்டு களமிறக்கப்பட்டாரு. எனவே அவர் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தி ஜோதிமணிக்கு வாக்குகளா வந்து குவிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிர்ப்பு அலை தமிழகத்துல அதிகமாகவே இருந்ததுனால கரூர்ல ஜோதிமணி அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெல்ல அது வாய்ப்பாகவும் அமைஞ்சிடுச்சு. சரி, 2019ஆம் ஆண்டு நிலை இப்படி இருந்துச்சு. 2024ஆம் ஆண்டு தேர்தல் களம் எப்படி இருக்கு? கடந்த முறை கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜோதிமணி வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. தம்பிதுரை போன்ற முக்கியமான தலைவர்கள் அதிமுக சார்பா களமிறக்கப்பட்டுமே இப்படியான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா அப்போ பேசப்பட்டுச்சு. ஆனா இம்முறை அப்படி முக்கியமான வேட்பாளர்கள் யாரும் அதிமுக சார்பா களமிறக்காத நிலையிலுமே களம் அவ்வளோ எளிதா திமுக கூட்டணிக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது ஏன்? கடந்த தேர்தலில் சிட்டிங் எம்பியா இருந்த தம்பிதுரை மீது எப்படி ஒரு அதிருப்தி நிலவுச்சோ அதே போல தற்போது சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கும் அப்படியான அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது கொங்கு பெல்ட் அப்படிங்கிறதுனால அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கியும் இருக்கு. கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சதுனால அது அதிமுகவுக்கு பின்னடைவா போச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த முறை பாஜக எதிர்ப்பு அலை இங்க அதிகமாகவே இருந்துச்சு. ஆனா தற்போது இந்த இரு கட்சிகளுமே தனித்து தேர்தலை சந்திக்கிறதுனால அதிமுக இம்முறை கணிசமான வாக்குகளை அறுவடை செய்யும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. இவர்களை தவிர நாம் தமிழர் கட்சியுமே தங்களோட வாக்கு வங்கியை நம்பி களத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்தமா தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு கட்சியோட நிலை என்னவா இருக்கு அப்படிங்கறதுமே விரிவா பார்த்துடலாம். அதிமுகவோட நிலை என்ன? அதிமுக சார்பா களமிறக்கப்பட்டிருக்கும் தங்கவேல் மக்கள் மத்தியில பெரிதும் பரிச்சயம் இல்லாதவரா தான் அவர் இருக்காரு. எம்ஜிஆர் மக்கள் மன்ற பொறுப்புல இருந்தவரை தான் மக்களவை தொகுதியில எம்பியா களமிறக்கி இருக்கு அதிமுக தலைமை. இவருக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமி, விந்தியா, காயத்ரி ரகுராம் இப்படி பலரும் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க. ஜோதிமணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் மற்றும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரதான வாக்கு வங்கியை நம்பி இவர் களத்துல இருக்காரு. பாஜக நிலை என்ன? பாஜக வேட்பாளரான செந்தில்நாதன் இதற்கு முன்பு அதிமுகவில் இருந்தவர் தான். 2019ஆம் ஆண்டு அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்டவர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் முக்கியமான பொறுப்புலையும் அவர் இருந்திருக்காரு. அதன் பின் இப்போ பாஜக சார்பா கரூர்ல களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. இவருக்கு ஆதரவா தேசிய பாஜக தலைவரான நட்டா இங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. தவிர பாஜகவுக்கு இருக்கக்கூடிய கணிசமான வாக்கு வங்கி இவங்களுக்கு பெரிதா உதவும் அப்படின்னு நம்பி இவங்க தேர்தலில் களத்துல இருக்காங்க. சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணி செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கடந்த முறை அவங்க அளித்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது.
குறிப்பா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு திட்டம் அறிமுகம் செய்வதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கான எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க பொறுப்புல இருந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் மற்றும் அதிமுக தாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவதுமே ஜோதிமணி செயல்பாடுகள் மீது கேள்வியை எழுப்புகிறது அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. ஆனால் தேசிய மற்றும் கட்சி அளவில் அவங்க சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதும் நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரை மற்றும் நாடாளுமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. தவிர உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னு சலசலப்பும் எழுந்தது. இதனால கூட்டணிக்குள்ளேயே இவங்களுக்கு எதிராக பல வேலைகள் செய்வதா ஜோதிமணிக்கு ஆதரவானவர்கள் சிலர் சொல்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒட்டுமொத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா தேசிய அளவில் ஜோதிமணி நல்லா செயல்பட்ட காரணத்தினால தான் காங்கிரஸ் தலைமை மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். காங்கிரஸோட வியூகம் இங்கு என்னவாயிருக்கு? கடந்த முறை சிட்டிங் எம்பியா இருந்த ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கி இருக்காங்க. குறிப்பா அவங்க பெண் மற்றும் ஒரு எளிமையான குடும்ப பின்னணியில இருப்பதனால அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஆதரவா முதலா திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி பிரச்சாரத்தை தொடங்கி வச்சாங்க. அதன் பின் பலரும் இவருக்கு ஆதரவா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. குறிப்பா திமுக தலைவரான ஸ்டாலின் அவங்க நேரடியாக கரூர்ல பிரச்சாரம் செய்யல அப்படின்னாலுமே நாமக்கல் பொதுக்கூட்டத்தில் இவர் ஆதரிச்சு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் இவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. தேர்தல் பணிமனையை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வச்சாரு. காங்கிரஸ் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வ பெருந்தகை ஜோதிமணியை ஆதரிச்சு கரூர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இறுதியா சமீபத்தில் கோவை பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி இவரை ஆதரிச்சு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாங்க. கடந்த முறை 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க ஜோதிமணி. ஆனா இப்போ காங்கிரஸுக்கு எதிரான மனநிலை தொகுதியில இருக்கிறதுனால வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே அந்த வாக்கு வித்தியாசத்துல அப்படியே ஜோதிமணி வெல்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்த போதிலுமே குறைந்த வாக்குகளை அவங்க பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டுறாங்க காங்கிரஸும் திமுகவும். அதனாலதான் பிரச்சார கூட்டத்திலும் உதயநிதி ஸ்டாலின் 5 லட்சம் வாக்குகளை பெற்று நீங்க ஜோதிமணியை வெல்ல வைக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில பேசியிருந்தாரு. கரூர் மக்களவை தொகுதியோட கள நிலவரம் பொறுத்த வரையிலுமே தற்போது ஜோதிமணி சற்றே முன்னிலையில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா கடந்த முறை பெற்ற மாதிரி அப்படி மாபெரும் வெற்றியை, அதாவது வாக்கு வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது கேள்விதான். இருந்தாலுமே அதிமுக மற்றும் பாஜக அவங்களுக்கு இங்க டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்னு தான் கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது. தொடர்ந்து யார் வெல்ல வாய்ப்பு பகுதியில் ஒவ்வொரு முக்கியமான தொகுதி பத்தின அலசல்களை நாம வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பிற தொகுதிகள் பத்தின நிலவரங்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.